நாகர்கோவிலில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பாஜகவினரிடையே நடைபெற்ற பயங்கர மோதல் சம்பவத்தால் அந்த பகுதியே போர்க்களமாக மாறியது. இரு தரப்பும் மோதிக்கொண்டது. ஏன்? காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் கற்களால் ஒருவரை ஒருவர் கொடூரமாக தாக்கிக் கொள்ளும் காட்சிகள் தான் இவை. இருதரப்பினர் திடீர் மோதலுக்கு காரணம் என்ன? காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் தண்டனை விதித்ததை தொடர்ந்து அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது. இதனை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவிலில் இளைஞர் காங்கிரசார் 20ற்கு மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு திரண்டு வந்த பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இருதரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. கொடி கம்பங்களால் அடித்துக் கொண்டும் அருகில் கிடந்த கற்களை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் வீசிக்கொண்டும் கொடூர தாக்குதலில் ஈடுபட்டனர். இருதரப்பினர் மோதிக்கொண்ட இந்த பயங்கர தாக்குதல் சம்பவத்தால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. சமாதானப்படுத்த முடியாமல் திணறிய போலீசார் சிறிது நேரம் கழித்து தாக்குதல் சம்பவத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். தாக்குதலில் 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காங்கிரசார் அத்துமீறி பாஜக அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி பாஜகவினர் நாகர்கோவில் கன்னியாகுமரி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி காங்கிரஸ் கொடியை எரித்த பாரதிய ஜனதா கட்சியினரை கைது செய்ய வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி கூறியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மனு கொடுத்தனர். இரு கட்சியினர் மோதிக்கொண்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. மீண்டும் தாக்குதல் சம்பவம் நடைபெறாமல் இருக்க அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மோதல் சம்பவம் தொடர்பாக இருதரப்பைச் சேர்ந்த 30 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் பாஜகவை சேர்ந்த 2 பேர்,
காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 11 பேர் உட்பட 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருநெல்வேலி பாஜக முன்னாள் மாவட்ட தலைவரும் தற்போதைய தென்காசி மாவட்ட பார்வையாளருமான மகாராஜன் என்பவரை கன்னியாகுமரி மாவட்ட போலீசார் அதிகாலையில் வீடு புகுந்து கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.